வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட், டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2025 என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மோரோவர் நமக்கு தெரியும். ஏன்னா 2024 ஆனுவல் பிளானரில் நிறைய எக்ஸாம்ஸ் இன்னும் நடத்தப்படாமல் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நியூ பிகினிங், நமக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட அரசு பணிகளுக்கு தேர்வு இல்லாமல் உள்ளே போக முடியாது. அப்படிங்கும்போது அதற்கான முன் தயாரிப்பு எப்படி இருக்கணும், எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 எக்ஸாம் எழுதிட்டு 3-4 எக்ஸாம் எழுதியிருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 செலக்ட் ஆகிட்டு செகண்ட் கிரேடாக இருந்து பிஜிடிஆர்பி எழுதி பிஜியாக ஒர்க் பண்ணிவிட்டு பாலிடெக்னிக்கும் எழுதி செலக்ட் ஆகிட்டு வெயிட்டேஜால் போக முடியல. இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த என்னோடய நோட்ஸும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸும் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கைடன்ஸ் அண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் இது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. டிஆர்பி ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை. டிஎன்பிசியில் நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் உடனடியான ஒரு ரிசல்ட்ஸ் வெளியிட்டுருக்காங்க. 50 நாளில் ரிசல்ட்டு, 40 நாளில் ரிசல்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. பட் நமக்கு டிஆர்பியில் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன்லேயே நிறைய பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி போஸ்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாம் எழுதின யூஜி டிஆர்பிக்கு இன்ன வரைக்கும் போஸ்டிங் போடலை. எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு இன்னும் கீ ஆன்சர் வெளியிடப்படலை. அந்த மாதிரியான நிறைய அதிருப்திகள் நம்ம டிஆர்பி மேலே இருக்குது. எல்லா டீச்சர்ஸ்க்குமே, டீச்சர் ஆஸ்பிரண்ட்ஸாக படிச்சுட்ருக்கவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்மளோட வேலையை, அதாவது நான் எப்போவுமே நம்மளோட சேனலில் சொல்கிற ஒரு விஷயம், ஸோ 1 இயர் பேக்கில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி சொல்லியிருப்போம், லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாமில் ரெடி ஆகிட்டு எழுதுனா அதில் செலக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்திருப்போம் அதுக்கு அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் நான் சொல்கிறது என்ன இந்த விஷயத்துலனா, நீங்கள் எப்போவுமே நாளைக்கு எக்ஸாம் வரப்போகுது, இப்போது உடனே எக்ஸாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் அந்த லக்கியஸ்ட் பர்சனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதை மனசில் வச்சுக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரணும், எக்ஸாம் டேட் வரட்டும், வேகன்சி நிறையா இருக்கான்னு பார்க்கணும், இப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே போகாதீங்க. ஒரு வேகன்சியாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கணும், நான் படிச்சுட்ருக்கேன், எப்படி இருந்தாலும் நான் டீச்சர் ஆகணும், அதுக்கான ப்ரிப்பரேஷனை நான் நிறுத்தாமல் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய அதிருப்தி இருக்குது, என்னாலே புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருக்குமே இது என்ன, நம்ம வேலைக்கு போக முடியுமா? ஸோ நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து அதே மாதிரி வேகன்சி இல்லாதது இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளோட முயற்சி கண்டிப்பாக தெய்வத்தால் ஆகாதனினும் தன் முயற்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிச்சுட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இப்போ இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் போட்டு மேலே நடத்துகிறாங்க. பிஜிடிஆர்பி கிட்டத்தட்ட 3580, 4000னு கூட நம்ம வச்சுக்கலாம். 4000 போஸ்டிங்க்கான பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் போட்டு ஜூனில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான 1278 போஸ்டிங்க்கு பாலிடெக்னிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்க்ரீஸ் ஆகிறது, புதுசாக 2-3 பாலிடெக்னிக் ப்ரப்போசலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் போட்டு நவம்பரில் எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்சிஆர்டி லெக்சரர்ஸ், ஸோ டயட் கண்ட்ரோலில் வர, அதே மாதிரி பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்குற எஸ்சிஆர்டி அந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அவங்களோட டயட் லெக்சரர்ஸ்க்கான
தேர்வு வந்து ஆகஸ்ட்டில் நடந்து நவம்பரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 300 சம்திங் போஸ்டிங் இருக்குது. காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிறைய குளறுபடிகளால் நிறுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மார்ச்சில் போட்டு நமக்கு வந்து எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎன் செட் மார்ச் இல்லைனா மேக்குள்ளே நடந்துடும். டிஎன் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது கல்லூரி பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, மாநில அரசோட தகுதி தேர்வு வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி 3 வருஷம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க நடத்தலை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஆர்பியே இதை வந்து நடத்தும் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ டிஎன் செட்டும் டிஆர்பி நடத்துறதுனால டிஆர்பியோட டிஎன் செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி ரெண்டும் ஒரே நேரத்தில் சீக்கிரமாகவே நடத்தி முடிச்சுருவாங்க. அதுக்கு அடுத்ததாக நமக்கு பிஜி டிஆர்பியும் டிஎன் டெட்டும் எதிர்பார்க்கலாம். அதனால் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஃபுல் ஸ்விங்கில் இருந்தால் தான் இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. இது அதிகமும் ஆகலாம், குறைவும் ஆகலாம். ஆனால் நம்மளோட வேலையை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம போயாகணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து 100% கிடையாது, 200% கிடையாது. நம்மளால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற அளவில் நமக்கு செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை விட அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் நம்மளால் இதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு நம்மளுக்கே தோன்ற அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம எப்போவுமே அதுதான் என்னோடது ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அதிகமாக நீங்கள் வந்து எஃபர்ட் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட சிலபஸ்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி கரெக்டான வேல போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நம்மளோட சேனலில் ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு எழுதுகிறவங்களுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த மாதிரி ட்ராமா படிக்கணும், எந்த மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னெல்லாம் கையில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பழைய வீடியோஸாக முடிஞ்சால் நான் இதில் டேக் பண்ணுறேன், அதுலேயும் பாருங்கள். ஸோ டைம் டு ஸ்டார்ட் அ நியூ பிகினிங் அப்படின்னு தான் சொல்லணும். டைம் டு ஸ்டார்ட் அ நியூ பிகினிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஜான்வரி 1 நம்மளும் இன்னொரு ஜனவரி 1 2025 ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 25க்குள்ளே வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு மனநிலையை வளர்த்துக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இப்போ இந்த கமெண்ட்டுக்கு இப்போ நம்ம வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட் வரும். எழுதின எக்ஸாமுக்கு கிடைக்கல மேடம், இல்லை நடத்துவாங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து 2026 நடத்துவாங்களா, போஸ்டிங் போடுவாங்களா, போட மாட்டாங்களா, இது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே வர்றதா. இதை யாருமே நான் வந்து குறையாக சொல்லலை. பட் ஆனால் என்னென்னா எக்ஸாம் நடந்து தான் ஆகணும், எக்ஸாம் நடத்தி தான் அவங்க போஸ்டிங் போட்டாகணும். அந்த எக்ஸாம் எப்போ நடந்தாலும் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் எப்போ நடந்தாலும் நம்ம செலக்ட் ஆகணும், அது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸு டிஎன் டெட் 2025, டிஎன் செட்டாக இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை மல்டிபிளாகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதுக்கு தகுந்த ஒரு பிளானை நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடய பிளான்லாம் நான் நிறைய நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் டு பிகின் அ நியூ பிகினிங் மறந்துடாதீங்க. இந்த ஜான்வரி 1 ஒரு சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜான்வரி 1 ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து 2025 முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன் டெட் 2025, பிஜிடிஆர்பி 2025, அதே மாதிரி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்கான எக்ஸாமு, எஸ்சிஆர்டி எக்ஸாமு, இது எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். ஜான்வரி 1 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று நாங்கள் லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால், டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.